ஒன் டு ஒன் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் கலைப்பிரியா பழனி. இன்னைக்கு நம்ம கூட யாரு இருக்காங்க அப்படின்னா டாக்டர் தீபா அருளாளன் மேம் தான் இருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம்மா. ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த சனி வக்ர பயிற்சி, அதாவது முதல் 100 நாள் குருவோட பார்வை உச்சமா இருக்கும் போது எப்படி இருக்கு மேம்? ஃபர்ஸ்ட் வந்து பாருங்கம்மா, ரிஷபத்துக்கு ஆல்ரெடி சனி பகவான் லாப சனியா தான் இருக்காரு. ஆமா. எல்லா விதத்திலயும் நீ தொழில்னு ஒண்ணு செய்ப்பா போதும், லாபத்தை நான் கொடுக்குறேன் அப்படின்ற ஸ்தானத்துல தான் சனி பகவான் இருக்காரு. இப்ப ரிஷபம் வந்து என்ன யோசிப்பாங்கன்னா, ரொம்ப நாள் கழிச்சு நம்மளுக்கு நேரம் நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஏன்னா வந்து ராகு 10ல இருக்காரு, அதே மாதிரி பாத்தீங்கன்னா சனி லாப சனியா இருக்காரு, இப்படி எல்லாமே பாசிட்டிவா இருக்கு. ஆனா இப்ப வந்து பாத்தீங்கன்னா குரு 3ல இருக்காரு. ஓகே, இப்ப வந்து பாத்தீங்கன்னா திடீர்னு சனி பகவான் வக்ரகதி அடைகிறாரு. வக்ரகதி அடையறதுனால நம்மளுக்கு லாபங்களை கொடுக்காம போயிடுவாரா அப்படின்ற பயம் வரும், பயம் இருக்கும். ஏன்னா ரிஷபம் பெருசா வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நாளா நல்லா இல்லை, அதுதான் உண்மை. அப்ப இவ்வளோ நாள் வரைக்கும் மத்தவங்களுக்காக குடும்பத்துக்காக, தெரிஞ்சவங்களுக்காக, ஃப்ரெண்டுக்காக, லவ் பண்ணவங்களுக்காக, கல்யாணம் ஆனவருக்காக இப்படியே வந்து வாழ்க்கை ஓடிடுச்சு. எங்களுக்காக அப்படின்னு நாங்க 5 பைசா கூட வந்து பாத்தீங்கன்னா பண்ணிக்கல. அதுதான் எப்பதான் பண்றது. ஆக்சுவலி 5 பைசா சந்தோஷத்தை கூட நாங்க அனுபவிக்கல. அதுதான் வந்து பாத்தீங்கன்னா ரிஷபத்தினோட நிலைமை. அப்படி இருக்கும்போது அதிசயமா இந்த 2028 வரைக்கும் உங்களுக்காக நீங்க வாழ்வீங்க அப்படி நீங்களே சொன்னீங்க. நாங்க உங்க பதிவே பார்த்தோம். இப்ப வக்ரகதி அடைஞ்சிருக்காரு, கவலைப்பட வேண்டியது இல்ல. வக்ரகதி அடைஞ்சாலும் சனி லாப சனிதான் மொதல் விஷயம். 2வது, நீங்க கேட்ட மாதிரி குருனோட உச்ச பார்வையில இருக்காரு அப்படின்போது வக்ரகதியே அடைஞ்சாலும் உரிய லாபத்தை உரிய காலகட்டத்துல ஷார்ப்பா கொடுத்துருவாரு. பெரிய பிளஸ் அப்படின்னு சொல்லலாம். கவலைப்பட வேண்டியது இல்ல. எதுலயும் வந்து லேக் ஆக போறது இல்ல. ஃபர்ஸ்ட் விஷயம். 2வது, இப்ப சனி பகவான் வக்ரகதி அடைஞ்சிருக்க காலகட்டத்திலயும் அடிஷனல் ஏதாவது நல்லது இருக்கா அப்படின்னா, பொதுவா வந்து பாருங்கம்மா, சனி இவங்களுக்கு 10 மற்றும் 9க்கு அதிபன், அதாவது 9 மற்றும் 10க்கு அதிபன். பாக்கியாதிபதியும் இவர் தான். அதே மாதிரி தொழில் ஸ்தானம் ஜீவனஸ்தானத்துக்கு அதிபனும் இவர் தான். அப்ப ரிஷபம் ரொம்ப நாளா அவங்களோட லக்க குறித்து ஒரு கவலை இருக்குதாம செய்யும். எல்லாருக்கும் அதிர்ஷ்டம் இருக்கு, எல்லாருக்கும் வந்து பாத்தீங்கன்னா நேரம் வந்து ஒரு நேரத்துல இல்ல ஒரு நேரத்துல அவங்க சந்தோஷமா இருக்காங்க. பொது ஒரு வார்த்தை சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா, 30 வருஷம் வாழ்ந்தவங்களும் இல்ல, 30 வருஷம் தாழ்ந்தவங்களும் இல்ல. ஆனா ரிஷபம் மட்டும் 50 வயசு ஆனாலும் தாழ்ந்தே தான் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். எதுல தாழ்ந்திருக்கு? அன்பு இல்லாம கஷ்டத்துல தாழ்ந்திருக்கு. அதே மாதிரி எவ்வளவு வசதி இருந்தாலும் எனக்குன்னு எதுவும் இல்லை, அதுல தாழ்ந்திருக்கு. எந்த விதமான அங்கீகாரமும் எனக்கு கிடைக்கல, அதுல தாழ்ந்திருக்கு. ஆக எல்லாமே வந்து விஷயத்துலயுமே தாழ்ந்துதான் இருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னா, நல்லவங்க பொதுவா ஒரு வார்த்தை சொல்லுங்க பாத்தீங்கன்னா, நல்லவங்க எப்பயுமே கெட்டு போயிட மாட்டாங்க. அது நானே எப்பயுமே சொல்லுவேன். ஆனா நல்லவங்க அந்த கெட்டு போக மாட்டாங்க அப்படின்றதுக்கான காலத்தை அனுபவிக்க போறாங்க. நல்லவங்களை கடவுள் அதிகமா சோதிப்பாரு, கைவிட மாட்டார். அந்த கதை தான் ரிஷபத்தினோட கதை. அப்ப ரிஷபம் வந்து பாத்தீங்கன்னா, இவ்வளவு நாள் வரைக்கும் நல்லா இல்ல, யாரெல்லாம் உங்ககிட்ட வந்து பாத்தீங்கன்னா உங்களால பயனடைஞ்சாங்களோ அவங்களால எல்லாராலையும் ஏமாத்தப்பட்டீங்க. அதுதான் ரிஷபம். ரிஷபத்துக்கிட்ட ஒரு பெரிய மைனஸ் உண்டுமா. ஃபர்ஸ்ட் மைனஸ் என்னன்னா, ஃபர்ஸ்ட் பெரிய மைனஸ் என்னன்னா, எல்லாரையும் நம்புறது. நல்ல நீ 4 வார்த்தை பேசினா நீ வந்து பாத்தீங்கன்னா எனக்கு சாமி ஆயிடும். அதுதான் ரிஷபம். புரியுதுங்களா? அப்ப அப்படிப்பட்ட ரிஷபம் யாரையுமே அனலைஸே பண்ணாது. புத்தி சொல்ற பேச்சு கேட்கவே கேட்காது ரிஷபம். ஏன்னா ரிஷபத்துக்கு நல்ல புத்திசாலித்தனம் உண்டு. இன்பில்ட்டா வந்து பாத்தீங்கன்னா நிறைய நாலேஜ் உண்டு, இன்டெப்த் ஆஃப் நாலேஜ் உண்டு, கற்பூர புத்தி. ஆனா அந்த கற்பூர புத்தியை யூஸ் பண்ணவே மாட்டாங்க. நமத்து போயிருக்கு. மனசு சொல்ற பேச்சு மட்டும் தான் கேட்பாங்க. எனக்கு உண்மையான பாசம், உண்மையா நீ பாசம் செலுத்தணும்ன்ற அவசியமே இல்லை. சும்மா 2 நாள் ரிஷபத்துக்கிட்ட நடிச்சேன்னு போதும், ரிஷபம் வந்து உனக்கு பிளாட் உங்க காலடியில இருக்கும்லாம். காட்ட தேவையில்லை, நடிக்கணும். நடிச்சா போதும். அது நிஜமா நடிப்பான்னு நம்ப தெரியாது. ஏன்னா உங்களுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா அன்புக்காக காத்துட்டு இருக்கிறது, லாங்கிங் ஃபார் ரியல் லவ், ரியல் அஃபெக்ஷன் அப்படின்றது இருந்துட்டே இருக்கும் ரிஷபத்துக்கு. ஏக்கம் இருந்துட்டே இருக்கும். பெரும்பாலும் நான் பார்த்த வரைக்கும்மா, என்னோட ரிசர்ச்ல பெரும்பாலும் வந்து பாத்தீங்கன்னா என்னோட ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இதுவே ஸ்டார்ஸ் அதனோட கர்மா தான். என்னது ரொம்ப நல்ல ரிசர்ச் போயிட்டு வச்சுக்கேன். இப்ப பொதுவா மிருகசீரிஷத்துல இருந்து நான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சேன். ஏன்னா மிருகசீரிஷம் அப்படின்றது என்னோட நட்சத்திரம் அப்படின்றதால நம்மளோட நட்சத்திரத்துல ஆரம்பிச்சு நம்ம தெரிஞ்சுப்போம். ஆமா, ரிஷபம் மிருகசீரிஷம். இதே மிருகசீரிஷம் மிதுனத்துல பார்க்கும்போது அவங்களோட ஆட்டிடியூட், பிஹேவியர் எல்லாம் வேறவா இருக்கும். புத்திசாலித்தனம், புத்தி சொல்றதை கேட்கறாங்க. இதே ரிஷபம் இவங்க வந்து பாத்தீங்கன்னா ரிஷப ராசியாவும் இருக்கு, ரிஷப லக்னமாவும் இருந்து மிருகசீரிஷமா இருந்தா கூட எதுல அப்படின்னா புத்தி சொல்ற பேச்சு கேட்க மாட்டேங்கிறாங்க. ஆமா, மனசுதான் எல்லாம் அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா. அது வந்து நல்ல விதத்துல சொல்லுவாங்க. நாங்க ஏமாறதுக்குன்னே எங்க மனசை வச்சுக்கிறோம். அப்ப ரொம்ப சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா,
அந்த உண்மையான ஒரு அன்புக்காக ஏங்கி 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 எல்லா ஆஸ்பெக்ட்லயும் ஏமாறக்கூடிய ராசி. இப்ப எங்களுக்கு எதுவும் பெருசா அதிர்ஷ்டமே நடக்கலைங்க. எங்க நாங்க அதிர்ஷ்டத்தை நடத்திக்கினா தானே, ஏதாவது எங்களை சார்ந்து வந்தா கூட இந்த பண்ணி அதிர்ஷ்டத்தை எடுத்துக்கோ, நீ நல்லா இரு அப்படின்ற மாதிரி மனசு. எவ்வளவு யார் எங்களுக்கு எடுத்தாலும் அடுத்தவங்க ஹெல்ப் பண்ணி வந்து நிற்கும் போது எங்க மனசு கேட்க மாட்டேங்குது. ஏன்னா நான் அவங்க மேல வச்சிருந்தது உண்மையான அன்பு தான். அது நட்பா இருக்கட்டும், உறவா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் நான் உங்க மேல வச்சிருந்தது உண்மையான நட்பு தான். நீ ஒரு காரண காரியத்துக்காக என்கிட்ட பழகி இருந்தாலும் நான் அப்படி பழகலையே. நான் உண்மையா தானே பழகுனேன். உண்மையாதான் பழகுனேன். என்னால உன்னை அப்படி நினைக்க முடியலையே, என்னால எண்ணத்தை மாத்திக்க முடியல அப்படின்ற ஒரு பெரிய இம்பாக்ட். நான் மாற மாட்டேன், நடிக்க மாட்டேன்றதுல ஸ்ட்ராங்கா இருக்கிறது. அதுல ஆட்டோமேட்டிக்கா ஒரு ஒரு எண்ணம் வச்சுட்டு இருக்கிறது. நல்லவன் நான் மாற மாட்டேன், உண்மையான அன்பு நான் செலுத்துவேன், அதுல நான் மாறவே மாட்டேன். இந்த மாதிரி தேவையில்லாத ஒரு விஷயத்த கிளிங் பண்ணிட்டு ரிஷபம் வாழ்க்கையை கெடுத்துக்கும் அப்படின்னா. ரொம்ப சின்ன வயசுல வாழ்க்கையை என்னுடைய யதார்த்தத்தை புரிஞ்சுக்கினாங்க அப்படின்னா சின்ன வயசுல பெரிய லெவல்ல சாதிச்சுடுவாங்க. இந்த அன்பு மண்ணாங்கட்டில உலகத்திலேயே இல்ல. அதுவும் அன்கண்டிஷனல் லவ்ல நீ எதிர்பார்க்கற அதெல்லாம் உலகத்திலேயே இல்ல. தட் இஸ் ட்ரூ இல்லைங்களாம்மா? உனக்கு ரொம்ப அன்கண்டிஷனல் லவ் வேணும்னா நம்ம ஒரு டாக்ஸ் வாங்கி வச்சுக்கணும். இப்ப எனக்கே எங்க வீட்லயே 4 டாக்ஸ் இருக்காங்க, ஹஸ்கீஸ். ஏன்னா எனக்கு என் மேல ரொம்ப பாசம் செலுத்தக்கூடியவங்க அவங்க. இப்ப நம்ம ஃபேமிலி பெரிய ஃபேமிலியா இருந்தாலும் நம்ம எல்லாருக்கும் என்ன செஞ்சாலும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ற ஒரு லவ் எனக்கு கிடைக்காது, இங்கதான் கிடைக்கும். ஆமா, எங்க டாக்ஸ் கிட்ட இருந்தா கிடைக்கும். நான் அவங்களுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா நான் அப்படியே துடிச்சு போயிடுவேன். அவங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க தான் உலகம். அவங்களுக்கு நான் தான் அம்மா. அப்ப அவங்களுக்கு என் குழந்தைங்க அவங்க. அதாவது எனக்கு அவங்க என் குழந்தைங்க, அவங்களுக்கு அம்மா நான். அந்த ஒரு அஃபெக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா எந்த சொந்தத்துக்கிட்டையும் கிடைக்கிறது இல்ல. நம்ம வந்து எவ்வளவு பெரிய சொந்தம் வந்தோம், ஒரு பெரிய கூட்டு குடும்பமா இருந்தாலும் நம்ம அதை அனுபவிக்கிறோம். சரி, அப்படி இருக்கும்போது இப்ப அந்த எனக்கு அதிர்ஷ்டமே இல்ல, எனக்கு எங்க அப்பா பெருசா சப்போர்ட் இல்ல. நான் ஹையர் எஜுகேஷன் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன், யூஎஸ்ல போய் படிக்கணும்னு ஆசைப்பட்டேன், பெரிய லெவல்ல சாதிக்கணும்னு ஆசைப்பட்டேன். எனக்கு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பெரிய கன்சர்ன்ல வேலை கிடைக்கணும்னு ஆசைப்பட்டேன், பெரிய வீடு வாங்கணும்னு ஆசைப்பட்டேன், பெரிய கார் வாங்கணும்னு ஆசைப்பட்டேன். இப்படி நிறைய ஆசைகள். எனக்கு எதுக்குமே அதிர்ஷ்டம் இல்லை அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கவங்க சில ஆசைகள் இந்த காலகட்டத்தில் நிறைவேறும். ஃபர்ஸ்ட் விஷயம். ரெண்டாவது, நான் வந்து பாருங்க நல்லா படிச்சிருக்கேன், திருமணமான பின்னாடி எனக்கு வந்து வேலை செய்யறதுக்கான பிராப்தம் கிடைக்கல. ரீசன் என்னன்னா எங்க குடும்பத்துல இருக்கவங்களுக்கு பிடிக்கல. குடும்பத்துல இருக்கவங்க சொன்னா நாங்கெல்லாம் கேட்டுப்போம். புரியுதுங்களா? யார் எப்படி, எங்களுக்கு ஃபேமிலி முக்கியம். யார் என்ன சொன்னாலும், ஏன்னா நாங்க ரொம்ப ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட தானே திருமணமே பண்ணிக்கிறோம். உங்களுக்கு நான் முக்கியம் இல்லைனாலும் எனக்கு பிரச்சனை இல்லைங்க, எனக்கு நீங்க தான் எனக்கு முக்கியம். அதே மாதிரி எங்க குழந்தைங்க தான் எங்களுக்கு முக்கியம். யாரை நாங்க குழந்தையா பாவிச்சாலும் அவங்களுக்காக உருகுவோம். இதுதான் நாங்க. அப்படி இருக்க பட்சத்துல எங்க வீட்டுல வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. அதனால நான் என்னோட படிப்பே நான் மறந்துட்டேன். நான் எக்ஸலண்டா டான்ஸ் ஆடுவேன், அதே மறந்துட்டேன். நான் வந்து நல்ல ஸ்பீக்கர், அதே மறந்துட்டேன். நான் நல்ல ஸ்பிரிச்சுவல் பர்சன், நல்லா அழகா வந்து பாத்தீங்கன்னா லலிதா சாஸ்திரமும் ஜம்முன்னு பாடுவேன், அதே மறந்துட்டேன். அதெல்லாம் இப்ப வந்து பாத்தீங்கன்னா அது பண்ணணும்னு எனக்கு ஆசை இருக்கு. இந்த காலகட்டத்துல சனி அதை நிறைவேற்றிருப்பான். ஏதோ ஒரு தொழில் ரிஷபம் வந்து ஆசை இருக்கு, தொழில் பண்ணணும், இல்ல தொழில் பண்ணிட்டு இருக்க, வெளிநாட்டுக்கு போகணும், இப்படி தொழில் சார்ந்த எந்த ஆசைகளா இருந்தாலும் சில ஆசைகளை சனி பகவான் நிறைவேற்றி வைப்பான். இது வக்ரகதி அடைஞ்ச சனி குருனோட உச்ச பார்வையில கிடைக்கக்கூடிய பலன். கண்டிப்பா. அப்ப அந்த 40 நாட்கள் கடைசி 40 நாட்கள் வக்ரகதி அடைஞ்ச சனி குருனோட உச்ச பார்வை கிடையாது. அப்ப இந்த ரிஷபத்தினோட போன் இருக்கு பாத்தீங்களா, அந்த போன்ல சில ரிலேஷன்ஷிப்ஸ்னா நம்ம தப்பா புரிஞ்சுக்க கூடாது. எல்லாமே காதல் அப்படி கிடையாது. சில உறவுகள், அது நட்பா இருக்கலாம், உறவா இருக்கலாம், இல்ல நல்ல ஃப்ரெண்டா இருக்கலாம். நட்பு ஃப்ரெண்ட் ரெண்டும் ஒண்ணுதான், அதுல வந்து டிஃபரன்சஸ் இருக்கும் பாத்தீங்களா. பெஸ்டி என்னென்னவோ சொல்றாங்க பாருங்க, அந்த மாதிரி. என் மனசுக்கு ரொம்ப பிரியமானவங்களா இருக்கலாம், இல்ல ரிலேஷன்ஷிப்பா கூட இருக்கலாம், இல்ல எக்ஸ் லவ்வரா இருக்கலாம். அந்த மாதிரி அது டாக்ஸிக்னு நீங்க பிளாக் பண்ணிருப்பீங்க, அது உங்க போன்ல ரீஅப்பியர் ஆகும். ஓல்டு கான்டாக்ட்ஸ் ரீஅப்பியர் ஆகும். அக்செப்ட் பண்ணாத, ஃபில்டர் பண்ணு. அது டாக்ஸிக்னு தெரிஞ்சு நீ விலகுன, அது உன்னை ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கு, திருப்பி தயவு செஞ்சு அதை அக்செப்ட் பண்ணிக்காது. இதுல கவனமா இருக்கும். கண்டிப்பா மேம். திரும்பி வருதே, ஐயோ அந்த அன்பு வருதேன்னு யோசிக்காது, அது ஏதோ ஆப்போட தான் வருது, அதை புரிஞ்சுக்கோ, அதை மட்டும் புரிஞ்சுக்கோன்னு சொல்லியிருக்கீங்க. ஓரளவே ரிஷபம்க்கு நிறைய நல்லது நடக்க போகுது, சில ஆபத்துகள் நோக்கி வருது, அதுல இருந்து பாதுகாப்பா இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இந்த காலகட்டத்துல ரிஷப ராசிக்காரர்கள் எந்த பரிகாரங்கள் செய்யலாம், எந்த கடவுளை வணங்கலாம்? கண்டிப்பா ரிஷபம், நீங்க வந்து பாத்தீங்கன்னா எப்பயுமே உங்களை சுத்தி டாக்ஸிக் பர்சன்ஸ் தான் இருப்பாங்க. நம்மளை சுத்தி இருக்கவங்க நல்லவங்க அப்படின்னு தயவு செஞ்சு நினைச்சிடாதீங்கம்மா. சரி, அப்படியே நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா கூட அம்பிகையினோட துணை இருக்கு அப்படின்னா யாரும் உங்களை ஒன்னும் பண்ண முடியாது. அப்ப நம்ம அம்பிகையினோட துணைக்கு என்ன பண்ணணும்? தினம் ஒரு அபிராமி அந்தாதி பாடல் பாராயணம் பண்றது. 101 பாடலும் பாராயணம் பண்ணலாம், நம்மளுக்கு நேரம் இல்லை இல்லையம்மா, எல்லாரும் வேலை பார்க்குறோம், வீட்டுல ஏகப்பட்ட வேலை. அப்ப தினம் ஒரு அபிராமி அந்தாதி பாடல் பாராயணம் பண்ணுங்கம்மா. தப்பான எண்ணத்துல ஏதோ ஒரு விதத்துல உங்களுக்கு எடுக்கணும். தப்பான நம்ம எல்லாமே இந்த லவ், காதல், காமம் அப்படி போக வேண்டாம். ஏதோ ஒரு தப்பான எண்ணத்துல உங்களை அப்படியே வந்து டம்ப் பண்ணணும், உங்களை ஒண்ணும் இல்லாம ஆக்கணும் அப்படின்னு யாராவது வந்தாங்க அப்படின்னா கூட அவங்க ஒண்ணும் இல்லாம போயிடுவாங்கம்மா. அம்பிகை காத்து ரட்சிப்பா.
சரிங்களா? வாழ்த்துக்கள்.